பொரிச்ச குழம்பு பண்ணுறா இன்னைக்கு சொல்லு. இலுப்பை சட்டி போட்டு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, இல்லைன்னா 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு, அதில் உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், பெருங்காயம். உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனு, மிளகா வத்தல், அப்புறம் மிளகா வத்தல் 2 போட்டிருக்கேன். அப்புறம் உங்கள் ஊரில் மிளகா வத்தல் இல்லைன்னா மிளகா பொடியை போட்டுக்கோ. அப்புறம் அதை சேவப்பாக வறுத்து அதை எடுத்து வச்சுட்டுரும். அப்புறம் காய்கறி, எந்த காய்கறி வேணால் போடலாம். சௌச்சௌ, இது வெண்டைக்காயெல்லாம் போடக்கூடாது. சௌச்சௌ, கேரட்டு. உனக்கு கேரட் பிடிக்காது, அது கொஞ்சோண்டு கேரட் போடலாம். இன்றைக்கி புடலங்காய் போட்டிருக்கேன். புடலங்காய் கிடைக்குமா அவன் ஊரில்? இல்லைன்னா சௌச்சௌ போடலாம், இல்லை பீன்ஸ் போடலாம், கேரட் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம். எல்லாத்தையும் கலந்துக்கோ கொஞ்சம் கொஞ்சம். அதை கலந்து அதை வந்து வேக வச்சுக்கோ. கொஞ்சோண்டு இது போட்டு தண்ணியில் காய்கறிலாம் சின்னதாக நறுக்கி. காய்கறி நான் வந்து இங்கே ப்ரெஷர் குக்கரில் வச்சுருக்கேன். உங்கள் ஊரில் நீ தனியாக வேக வச்சாலே வந்துடும். இந்த பாரு, இதில் புடலங்காய், ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். கத்திரிக்காய் போடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். கத்திரிக்காய் என்கிட்ட இல்லை, அதனால போடலை. கத்திரிக்காய், புடலங்காய், சௌச்சௌ, முள்ளங்கி, கேரட்டு, எதை வேணா போடலாம். அவரைக்காய், பீன்ஸு, அதெல்லாம் எதை வேணா போடலாம். இதெல்லாம் வேக வச்சுட்டியா? அது வந்து நான் வேக வைக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். நீ உங்கள் ஊரில் ப்ரெஷர் குக்கரில் வைக்க வேண்டாம், வெறுமனையே வேக வைக்கலாம். துளியோண்டு மஞ்சப்பொடி போட்டு வேக வை. வேக வச்சு அப்புறம் தான் அடுத்ததா? அப்புறம் வேக வச்சுட்டு அப்புறம் இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வேக வச்ச காயை கொஞ்சமாக புளி விட்டு அந்த ஒரு பாத்திரத்தில் போட்டு, அந்த வேக வச்சிருக்கிய அதுலேயே கொஞ்சோண்டு புளி, இது பாரு. அப்புறம் காமியா, அது போடும்போது காமியா. இதே புளி ஊற வச்சிருக்கேன், இதை வடித்து அதில் விட வேண்டியதுதான். துளியோண்டு புளி, இந்த பாரு, புளி அளவு பார்த்து கொத்தினோண்டு புளியா, ஒரு நெல்லிக்காய் அளவு. அந்த புளியை வந்து அந்த காய் வெந்ததுக்கு அப்புறம் அதில் விடணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, உங்க ஊர்ல இந்த இது இருக்கே மசூர் டால், அதை இந்த காய் வேகும் போதே அதையும் போட்டுரு. 2 பிடிச்சி போட்டுக்கோ மசூர் டால். ஒரே கன்ஃபியூஸ் ஆகுது கீதா, இது வேலை பண்ணணும், இது பண்ணணும், அப்புறம் என்ன பண்ணணுங்கிற அவன்கிட்ட சொல்லாம நீ போ. சினிமா படம் எடுக்கலாம், ஷூட்டிங். எங்கள் பையனுக்கு அங்கே பண்ணுறதுக்கு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நான் பண்ணுறேன். இது தெரியுமோடா? இது வந்து மிளகா, அப்புறம் என்னடி போட்டிருக்க? மிளகா, உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், வறுத்து இதை வச்சிருக்க, பெருங்காயம். அப்புறம் என்ன பண்ற? 2 மிளகா வத்தல், 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. அதை வந்து இலுப்பை சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, நிறையெல்லாம் எண்ணெய் விட வேண்டாம், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதை செவப்பாக வறுத்துக்கணும். புளியை கொஞ்சம் உங்க ஊர்ல ஊற வைக்க வேண்டாம், அதான் புளி பேஸ்ட்டுக்கு 1/4 ஸ்பூன் போட்டு. அப்புறம் காய்கறி வேகிறதுக்கு முன்னாடி தண்ணியில 2 ஸ்பூன் 2 பிடிச்சி மசூர் டால் போட்டுக்கோ. போட்டு அது கொஞ்சம் பாதி வேகும் போதே காயம் போட்டா எல்லாம் சேர்ந்து வெந்து போயிடும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கு அப்புறம் புளி தண்ணியை கரைச்சி அதுல கொஞ்சமா, ஆமா வெந்ததுக்கு